அஜித் சாலினி, சூர்யா ஜோதிகா, பிரசன்னா ஸ்னேகா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சினிமாவில் வந்து நிறைய ஜோடிகளை பார்த்துருப்பீங்க. சினிமா படம் நடித்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ண நிறைய ஜோடிகள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக பேசப்படுற ஒரு ஜோடி இல்லை 2 ஜோடி யாரு? ஸோ நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் வரக்கூடிய முத்து மீனா ஜோடி வந்து ரொம்பவே ஃபேமஸாக பேசப்படுது. சீரியல்ல 2 பேருடைய அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து மலையாளத்துல செம்பனீர் பூவு அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாள வெர்ஷன் வந்து சீரியல் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல வரக்கூடிய சச்சி ரேவதிங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸா பேசப்படுது. ஸோ சச்சி ரேவதின்னு சொல்லும்போது சச்சிங்கிறது வந்து மலையாளத்துல முத்து, ரேவதிங்கிறது வந்து நம்முடைய மீனா. ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக பேசப்படுது. ஸோ இன்னைக்கு நானும் வந்து அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சச்சி ரேவதி ஜோடி பிடிக்குமா, முத்து மீனா ஜோடி பிடிக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சிறகடிக்க ஆசை சீரியல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரியல். நைட்டு 9 மணிக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல். ஸோ இந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ முத்து மீனா ஜோடியா இருக்கட்டும், நம்முடைய ரோஹிணி மனோஜ் ஜோடியா இருக்கட்டும், ரவி ஸ்ருதி ஜோடியா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் அவங்க எல்லாருமே. ஸோ அதுலயும் முத்து மீனாவுடைய கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல 2 பேரும் வந்து பிடிக்காம இருந்தாலும் 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு 2 பேருக்கும் மாறி மாறி அன்பு இல்லாம இருந்தாலும் நாட்கள் போக போக ஆடியன்ஸ் உடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி முத்து மீனா வந்து ஒன்று சேர்ந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்போ 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறி 2 பேரோட கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ முத்து வந்து பாத்தீங்கன்னா மீனா மேல ரொம்ப அன்பா இருக்காங்க, மீனா வந்து பாத்தீங்கன்னா முத்து மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. நான் சொல்றது வந்து சீரியல்ல. ஸோ சீரியல்ல அவங்களுடைய கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. முத்துக்கு ஒண்ணுனா மீனா வந்து பதட்டம் அடையதா இருக்கட்டும், மீனாவுக்கு ஒண்ணுனா முத்து வந்து முன்னாடி போய் இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து அது கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. முத்துடைய அம்மா வந்து மீனாவை திட்டும் போது முத்து வந்து அதுக்காக போய் கேட்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னைக்கு ஆஃப் ஸ்கிரீன் பேர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு முத்து மீனாவை வந்து சொல்ல முடியும். நம்ம ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்க்குறோம். நம்ம சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரீல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மீனாவுடைய ரீல்ஸ் வரும். ஸோ அதில் முத்துவும் மீனாவும் பண்ணக்கூடிய ரீல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதிகமான ரீல்ஸ் அவங்க பண்ணாமல் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து செம்பனீர் பூவு அப்படிங்கிற சீரியல் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா சச்சி ரேவதி அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து முத்து மீனா. ஸோ சச்சிங்கிறது வந்து நம்ம தமிழ்ல முத்துக்கு பேரு தான், மலையாளத்துல சச்சி, மீனாவுடைய பேர் வந்து மலையாளத்துல வந்து ரேவதி. ஸோ இவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட தமிழ் வெர்ஷன், தமிழ் சிறகடிக்க ஆசை டப்பிங் இன் செம்பனீர் பூ சீரியல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெமிஸ்ட்ரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மீனா வந்து டோட்டலி டிஃபரெண்ட். ஸோ இங்கே தமிழில் இருக்கக்கூடிய மீனா வந்து அங்கே பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க அங்கே பார்க்கும்போது ஒரு கேரளா பொண்ணாவே இருப்பாங்க. அவளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய போடக்கூடிய செயின், அந்த பொட்டு வைக்கிறது, ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ரியல் வந்து ஒரு கேரளா பொண்ணு மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே இவங்களுடைய கெமிஸ்ட்ரி, அதாவது சச்சி ரேவதியுடைய அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து அங்கேயும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தமிழ்ல எப்படி அந்த சீரியல் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த சீரியல் மலையாளத்திலும் போயிட்டு இருக்கு. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீரியல் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே அவங்க கெமிஸ்ட்ரியும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய சண்டைகளா இருக்கட்டும் சீரியல்ல, அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ரீல்ஸா இருக்கட்டும், பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா பிடிக்குது. ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு சீரியல்ல, அதுவும் ஒரு சீரியல்ல ஒரு சூப்பரான பேர் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ல வந்து சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து மீனா, மலையாளத்துல வந்து இதே சீரியல் அங்க டப்பிங் ஆகும்போது சச்சி ரேவதியுடைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த 2 பேர்ல எந்த பேர் பிடிக்கும்? சச்சி ரேவதி பேர் பிடிக்குமா, முத்து மீனா பேர் பிடிக்குமா? எனக்கு வந்து 2மே பிடிக்கும். ஸோ மலையாளத்தில் பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் பிடிக்கும்,
தமிழ்ல பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ சிறகடிக்க ஆசை சீரியலுடைய வீடியோ நான் ப்ரீவியஸா ஒரு வீடியோ வந்து பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க அதையும் வந்து கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.